வணக்கம் நண்பர்களே. எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கி ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 நடக்க போகிற செவ்வாய் பயிற்சி. அந்த செவ்வாய் பயிற்சி மகரத்துலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போது செவ்வாய் சனி கூட்டணி போடுறாங்க. இப்போ அந்த கூட்டணி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக் ஜோதிடர். இந்த சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் சனியோட கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாயோட பயிற்சியாக இருக்கட்டும், கும்பத்தில் உட்காந்துட்டு பார்க்குறாங்க. இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்படுறன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போக முன்னாடி எல்லாம் நம்பிக்கை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டுருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் 15க்கு அப்புறம் செவ்வாய் சனி சேர்க்கைன்ற விஷயம் பல சச்சரவுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். எப்படின்றதையும் பார்த்துக்கிடுவோம். செவ்வாய்ன்றபோது உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். செவ்வாய் பகவான் இருக்கும்போது செவ்வாய் டக்குனு ஞாபகத்துக்கு வர்றது சிவப்பு. அப்போது பிளட்டு சம்மந்தமான விஷயம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ரத்தம் சம்மந்தமானது. அப்போ ரத்த சொந்தம் அதை வச்சுவாங்க, அப்படி சொல்லிச்சுவாங்க. அவங்க மூலமாக நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும். உடல் ஆரோக்கியம், அது மன பிரச்சனையும் இருக்கட்டும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும் இப்போ கொண்டு வரப்போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்காந்துருக்கு. ஏற்கனவே சனி பகவான் ஆட்டி படைச்சிட்டு இருந்திருப்பாரு, கண்ட சனின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாயும் கூட்டணி சேர்றாரு. அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக போகிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய் சனியோட சேர்க்கை எப்படி இருக்குன்ற போது பார்த்துட்டு அதை வச்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் பார்த்துக்கணும். செவ்வாய் சனி சேர்க்கை கூட்டணி, இந்த கூட்டணி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க. 7ஆம் இடத்துல உட்காந்து கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து பேசுறது ரொம்ப தேவை. இந்த டைம்லலாம் சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் உங்கள் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட்றவங்க தள்ளி இருப்பாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த டைம்ல செவ்வாயோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் ஆட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, செவ்வாய் சனி அப்படியே சிம்மத்தை பார்ப்பாங்க 7ஆம் பார்வையாக. சிம்மத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, மன ரீதியாக பாதிக்கப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத அளவுக்கு எரிச்சல் பட்டு ஏண்டா இருக்குன்ற அளவுக்கு இப்போ சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்கு. அது செவ்வாயும் சேரும்போது கொஞ்சம் அதிகமாக பாடுபடுத்த போகிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம்ன்ற போது கன்னி வரும். அது குடும்பத்தை குறிக்கும். செவ்வாயோட பார்வை 8ஆம் பார்வை அது மேலே விழுது. அப்போ போட்டு கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், டைவர்ஸ்ன்ற விஷயம், இந்த மாதிரி விஷயங்களும் ஏதாவது வீட்டில் போயிட்டு தான் இருக்கும். பேச்சுகள் பிரிஞ்சிருவோம், அந்த மாதிரி விஷயம். ஆனால் இந்த செவ்வாய் இது கடந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏப்ரல் 30க்கு அப்புறம் மார்ச் மாதத்தில் ஏப்ரல் 30க்கு அப்புறம் மே மாதத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இங்கே சொல்லுவாங்களே, கொஞ்சம் இறுக்கமான ஒரு காலகட்டங்கள் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு தொழில் நான் சொல்லியிருந்தேன். தொழில்ன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிறவர்களுக்கு உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட எதுவும் பேச்சு வச்சுக்கிடாதீங்க. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, அது புறம் பேசப்படும். அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்களோட தலைமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்கள் ஓனர் இருக்கலாம், உங்கள் மேனேஜர் இருக்கலாம். இவங்க மூலமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்குள்ள ஒரு காலகட்டங்கள் போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வேலைன்ற விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே சாதுரியமாக கொண்டு போய் கவனமாக இருந்து பொறுமையாக கொண்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அதிகமான வேலைகள் கொடுப்பாங்க. அது நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்தாலே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளை ரொம்ப வேலை வாங்குவாங்க. ஏன்டா வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வேறு கம்பெனி போயிடலாம். ஏன்னா இந்த நேரத்தில் புது வேலைக்கு எதுவும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டாம். நீங்கள் புது வேலைக்குன்ற ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது கைகூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீங்கள் புதிய வேலைக்கு எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலைகளை பார்த்துட்டுருங்க. புதுசாக ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, படித்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வேணால் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைக்கு. அதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மறைவுஸ்தானம் 2ஆம் இடம் இருக்கும்போது என்னதான் வாக்குன்ற விஷயம் இருந்தாலுமே கண்டிப்பாக பணம்ன்ற விஷயம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வரதான் போகுதுங்க. அதான் என்ன சொல்கிறேன்னா, சில நேரம் சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் வரும். எதிர்பார்க்காத நேரத்தில் இன்க்ரிமெண்ட்டு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதான் சொல்லுவாங்கல்ல, உயிர் சார்ந்த விஷயத்து மூலம் பிரச்சனை. உயிர்னு என்ன சொல்கிறேன், உங்களை எதிர்த்தரப்பு உங்களோட துணைவியாராக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலுமே
அசையா பொருட்கள்ன்றது பணம் தான். பணம்ன்றது உயிரற்ற பொருட்கள். அது மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு காலம் தான் இந்த செவ்வாய் சனி பெயர்ச்சின்றதற்கும், செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாயோட பார்வையாக இருக்கட்டும், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து சரியான பாதையில் போய் பயணம் பண்ணி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இது உண்டு. பேசுன்ற விஷயம், பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, பேசுகிற விஷயத்த ரொம்ப கவனம் வேணுங்க. எதுவுமே அவசரப்பட்டு பேசாதீங்க, நார்மலாக பேசுங்க. நீங்கள் எடுக்கிற, அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு முடிவுகளும் கொஞ்சம் ஒரு நாள் கடந்தாலும் இன்னொரு நாள் நிதானமாக ஒரு முடிவெடுங்க. எதுக்கு நான் முடிவுன்னு எடுக்க சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு விஷயத்த எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும். அது வந்து குடும்பத்தில் தான் நான் சொல்கிறேன். குடும்பம்னு விஷயத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய நேரம்ன்ற விஷயம் சரியில்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் நேரம் சரியில்லை, அப்போ நம்மளுக்கு ஏதோ இது இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக போவதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம்னு சொல்லும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைனா நீங்கள் அதாவது ஹீட்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஹீட்டு கூடும். கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்க பாருங்கள், உணவு எடுக்க பாருங்கள். ஹீட்டு மூலமாக கண் எரிச்சல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் பார்வைன்ற விஷயத்த ஒரு குறைபாடை கொண்டு வரும். அப்போ அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட்டால் இந்த காலம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பானதாக தான் இருக்கும். எங்கே சுற்றி போனாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து 1-7 இடத்த காட்டுறதுனால ஒரே விஷயம் தான், கணவன் மனைவின்ற விஷயமா இருக்கும், உங்களை சார்ந்த உறவுகளாக இருக்கட்டும், லவ்ன்ற விஷயத்துக்குள்ள நான் கொண்டு வரேன். நீங்கள் லவ்ன்ற விஷயத்துக்குள்ள நீங்கள் போகும்போதும் காதல்ன்ற விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் வார்த்தைகளை இது பண்ண பாருங்க. ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் நம்மள்ட்ட வம்புழுக்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அந்த பேச்சு கூட நம்மளை விட்டு போகிற அளவுக்கு இந்த பிரேக்கப்ன்ற சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை அந்த இறைவன் கொடுப்பாரு. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து என்றைக்குமே உங்களுடைய அதாவது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அடுத்த விஷயம் என்ன பண்ண போறீங்கன்னா வந்து உங்களை தவிர்த்து யார்ட்டுமே நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது விஷயம் கிடைக்காதா, உங்களை கவிர்க்கிறதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்காத மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. அப்போ இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து நீங்கள் எதுனாலும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான பாதையை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் கடந்து போயிட்டே இருங்க. உங்களோட செயலை விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்து கொண்டு போயிட்டுருங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து சில பரிகாரங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த காலத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க, தனிப்பட்ட முறையில். ஏன்னா அடுத்து பங்குனி உத்திரம் வரப்போது. சிம்மராசி என்பவர்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு உங்களோட குலதெய்வம் கோயில் போக பாருங்கள். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வீட்டில் வச்சாது கும்பிட பாருங்கள். அப்படி கும்பிடும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பல விஷயங்களில் உங்களுக்கு தான் சொல்லுவாங்கல்ல சார், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து உங்களுடைய குலதெய்வம் அதை சரி பண்ணுவாங்க. குடும்ப தெய்வம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விலக்கி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் கொடுப்பாங்க. இது உங்கள் தொழிலையும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறதும் சரி, உங்களோட குலதெய்வம் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ வந்துட்டு இருக்கு. அதனால சிம்மராசி அன்பர்கள் வந்து குலதெய்வ வழிபாட நல்லபடியாக கொண்டு போயிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு, நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.